ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி 2024-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு பார்வையற்றோருக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம் வழங்குதல் என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி 2024-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வடவள்ளி பகுதியில் உள்ள ஸ்வர்கா ரெசிடென்சி அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி 3201 கவர்னர் மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு, முன்னாள் கவர்னர் குரியச்சன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லீமாரோஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 2024-25 ஆண்டின் புதிய தலைவராக இளங்கோ, செயலாளராக சந்தோஷ்குமார் மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக ரோட்டரி கிளப் ஆஃப் வடவள்ளி புதிய தலைவராக பொறுப்பேற்ற இளங்கோ செய்தியாளர்களிடம் பேசுகையில், ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும், அதில் முக்கியமான சேவைகளாக இந்த ஆண்டு மாணவர்கள் மத்தியில் சைபர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு செயல்படுத்தவுள்ள பிளாசம் சேவை திட்டத்தில் கௌசிகா நதி தூர்வாருவது, கல்வி உதவித்தொகை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பார்வையற்றோருக்கு உதவித்தொகை, சிலம்பாட்ட வீரர்களுக்கு ஊக்கத்தொகை, அரசு பள்ளி பயன்பாட்டிற்கென்று பிரிண்டர், ஒரு பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ராஜன் ஆறுமுகம், கல்யாண்குமார், ரமேஷ் சுப்பிரமணியம், மாணிக்க வாசகம், ரபியுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். நாங்கள் ரோட்டரி சங்கம் வடவள்ளியின் சார்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டலேஷன் மீட்டிங் இன்றைக்கி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இளங்கோங்கிற நான் ரொட்டேரி இளங்கோ நான் இப்போ பிரசிடண்டாக இருக்கிறப்போ 10வது பிரசிடண்டாக நான் பொறுப்பெடுக்கிறேன். எங்களுடைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் எங்களுடைய கிளப்பில் இருந்து நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவலிருந்து நிறைய அஃபீஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க. எங்களோட ஏசி எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் கல்யாண்குமார் வந்திருக்காரு. அதே மாதிரி சார்ட்டர் பிரசிடென்ட் இருக்கார், ரொட்டேரியன் ராஜன் ஏசி இருக்கார். அதே மாதிரி எங்களோட பிரசிடென்ட் ரமேஷ் இருக்கார். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் பத்மகுமார் வந்துட்டுருக்காரு. ஸோ இதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்ம நிறைய இந்த வருஷத்தினுடைய இந்த சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் குரியச்சன்ஜி வந்திருக்காருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த பதவியேற்பு விழாவில் நம்ம கலந்துக்கிறோம். இந்த ரோட்டரி சங்கம் வடவள்ளி பார்த்திங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை நம்ம இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்காக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா இதில் பிஹெச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதே மாதிரி மகப்பேறு இதுகளுக்கெல்லாம் நிறைய இதை பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த வருஷம் நமக்கு பார்த்திங்கன்னா நான் பிரசிடண்டாக பொறுப்பெடுத்த பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, நிறைய இந்த பள்ளிகளை நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி சைபர் கிரைம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த சைபர் கிரைமை நாங்கள் அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே குழந்தைகளுக்கு இன்றைக்கி கேரியர் கைடன்ஸ் நடத்த போகிறோம். இன்றைக்கி என்ன படிக்கலாம், எங்கே போகலாம், அப்படி என்ன நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேரியர் கைடன்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேரக்டர் கைடன்ஸும் பண்ண போகிறோம். கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேரக்டர் கைடன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம அதுபோல் சாலையினுடைய பாதுகாப்புகள், சாலையினுடைய விதிமுறைகளை பயன்படுத்துறதெல்லாம் பண்ண போகிறோம். அதே மாதிரி விவசாயிகளை நோக்கி சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். மியாவாக்கி பிளான்டேஷன் இப்போ நம்ம பாரதி யூனிவர்சிட்டி, அக்ரி யூனிவர்சிட்டி எல்லாம் கலந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான பயோ ஃபர்டிலைசர் தயாரி பண்ணுறது. அதே மாதிரி மியாவாக்கி ஃபார்மேஷன், அதே மாதிரி டெரஸ் ஆர்கானிக் டெரஸ் கார்டன் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பூச்சி மருந்து நிறைய பார்த்திங்கன்னா வியாதிகள் உண்டாக்குது, நிறைய கேன்சர் உண்டாக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பனை விதைகளில் பார்த்திங்கன்னா குளங்களுடைய ஓரங்கள் எல்லாம் நட்டு பனை மரங்களை நாங்கள் வளர்க்குறதுக்கு உண்டான இது பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆக்குருதி கிளப் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அவங்க எங்களுடைய கவர்னர் சுந்தரவடிவேல் கவர்னர் பார்த்திங்கன்னா பிளாசம்ங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த வருஷம். அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் எல்லாருமே பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் அந்த ஆலம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய குளங்களை தூர்வார ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. எங்களோட சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் மரங்கள் நுழைச்சி, செடிகள் நுழைச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா மோசமான கண்டிஷன் இருக்குது. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த குளங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்களுடைய கவர்னர் பார்த்திங்கன்னா கௌசிகா நதியை
மீட்டெடுக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை அவர் கொண்டிருக்காரு. அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் எல்லாமே வந்து பணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம காலம் கருதி நான் பெருசாக நான் பண்ணல. அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய எங்கள் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கார்த்திகேயன் ஒன்று ஸ்பைன் சர்ஜன் இருக்காரு, டாக்டர் ரவிக்குமார் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்ஜன் இருக்காரு. இந்த மாதிரி வந்து பல டாக்டர்கள் வந்து எங்களுடைய கிளப்பில் மெம்பர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பாலும் எங்களுடைய ரோட்டரி கிளப்பினுடைய வடவள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பை வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வணக்கம், நன்றி.